கேமர் யூடியூப் சேனல். நம்ம தாத்தாவோட விடுகதை கேம் விளையாட போறோம். இன்ட்ரோடியூஸ் மீ. விடுகதை வந்து எனக்கு கேட்க தான் தெரியும், சொல்ல தெரியாது. அதனால ஒரே ஒரு கேட்குறேன்னு சொல்லுங்க. அச்சாணி உடலுவதேன், மச்சான் உறவாடுவதேன். அதுக்கு நீ கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. இது உங்களுக்கான விடுகதை. சரி, இது வந்து சரி. அடுத்த விடுகதை வந்து ஆப்பம் வெந்ததேன், அபரகம் செத்ததேன். இது உங்களுக்கானது. இது அடுத்த விடுகதை. 5 விடுகதை மொத்தமா. அப்புறம் தெரியுமா? கோயிலுக்கு போகும்போது கூட வரும் குடும்பிக்காரன் யார்? இன்னொரு 3வது விடுகதை. கோயிலுக்கு போகும்போது கூட வரும் குடும்பிக்காரன் யார்? சரி, இது 3க்கும் தெரியலையா? சரி, அதுக்கு அடுத்தாப்புல ஏதாச்சும் ஒண்ணுக்காச்சும் ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். சரி, இப்போ இன்னொன்று சொல்லிட்டவா? இன்னொன்று எப்படி கேட்டா, அங்கத்தில் ஆடும் அழகு அம்மைக்கு, அரங்கத்தில் ஆடும் அழகு அம்மைக்கு அங்கமெல்லாம் தங்க கண்ணாடி. அரங்கத்தில் ஆடும் அழகம்மைக்கு அங்கமெல்லாம் தங்க கண்ணாடி. அது அது ஒரு விடுகதை. இப்போ 4 விடுகதை ஆச்சு. இன்னும் ஒன்று என்னன்னு கேட்டால், டாக்டர் வந்தார், ஊசி போட்டார், காசு வாங்காம ஓடி போட்டார். எனக்கு தெரியும், கொசு. சரி, ரைட்டு, சொல்லிட்டாரு. கொசு ஆன்சர், கொசு. கொசு, சரி சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து அப்புறம் நிறைய இருக்கியா கதையெல்லாம். இது வந்து என்ன இருக்குதுன்னா, இன்னொரு கதை சொல்லுவாங்க. அது ஒரு கரண்டி, அது ஒரு குருவி, உசுறு இருக்காது, வால் இருக்கும், வயிறு இருக்காது, தலை இருக்கும். அதாவது தலையுண்டு கழுத்துண்டு தலையில்லை, கழுத்துண்டு தலையில்லை, இரு கையுண்டு இரு விரல்கள் இல்லை, வயிறு உண்டு உள்ளே தொப்பை இல்லை, இப்படி இருக்குது. அப்படின்னா என்னது? தெரியலையா? கமெண்ட்ல சொல்லுவாங்க. சரி, ரைட்டு. சரி, நம்ம சொல்லுவோம். வாங்க, என்கிட்ட क्वेश्चन கேளுங்க. இன்னைக்கு ஒரு முடிவுல இருக்கா. ஐயோ, ஒரு வழி பண்ணிட்டு தான் விடுவாங்க. யாரு 5 விடுகதைக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். கேளுங்க. அப்போ வந்து 5 விடுகதை சொல்லியாச்சு. இதெல்லாம் பழைய விடுகதை. இல்ல அத்தா, அது வந்து கமெண்ட்ல நம்மளோட வியூவர்ஸ்க்கு கேக்குறோம். இது வந்து நம்ம 2 பேரும் நாங்க வந்து இந்த விடுகதை ஒருத்த விடுகதை போட்டுருக்கோம். இந்த விடுகதை நீங்க கேக்குறீங்க. 5 ஆன்சர் யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். அவங்க தான் வின்னர். சரி சரி சரி. 5 விடுகதை கண்டுபிடிச்சவங்கலாம் வின்னரு, அது கண்டுபிடிக்காதவங்கலாம் சின்னரா? அதானே, சின்னர் கிடையாது, அவங்களும் வின்னர் தான். அவங்களும் வின்னர் தான். ஆனா அவங்க கொஞ்சம் லேட்டா சொல்லுவாங்க. அவங்களுக்கு எத்தனை சொல்லுவாங்க, கொஞ்சம் லேட்டா சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அதனால சொன்னாலும் அது ரிலேட்டடா தான் சொல்லுவாங்க. ஆமா ஆமா. நாங்க எதுக்கு நீங்களும் ஆன்சர் கூட பண்ணலாம். ஓகே, வீடியோ ஸ்டார்ட்ஸ் நவ. கேளுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஒரு குழப்பத்தில் சிக்கத்தில் மட்டும் விட்டாரு நம்மளை. வீடியோகிராஃபர் வந்து ஒரு சிக்கலில் மாட்டி விட்டாரு. என்ன கேட்கறது, என்ன டைம் 1 2 3 வேற சொல்லிட்டு இருக்காரு. 4 5 6 டைம் ரொம்ப ஆயிட்டு இருக்கு. 7 ஆமா 8 9 சொல்றத பார்த்தா எனக்கு வயிற்று கலக்குது. டைம் அவுட். எனக்கு ஒரு பாயிண்ட். சரி சரி சரி. ஒண்ணுக்கு பதில் சொல்லிட்டாரு. அதனால எனக்கு தாத்தா क्वेश्चन கேக்குறங்கறனால எனக்கு ஒரு பாயிண்ட் 1. சரி, நான் உங்கள்ட்ட போய் கேக்குறேன். சரி. ஒரு குருவி, சரி, தலை இருக்கும், சரி, வால் இருக்கும், சரி, ரெக்கை இருக்காது, சரி, வயிறு இருக்காது, சரி, உடம்பு இருக்காது, கண்ணு இருக்காது, மூக்கு இருக்காது, காது இருக்காது. அது என்னது? என்ன புரியுது? அது எல்லார் வீட்லயும் யூஸ் பண்ணுவாங்க. எல்லார் வீட்லயும் யூஸ் பண்ற அது ஒரு பொருள். அது வந்து அன்னக்கரண்டியா இருக்குமோ? இல்ல, காலையில யூஸ் பண்ணுவாங்க, மத்தியானமும் யூஸ் பண்ணுவாங்க,
நைட் யூஸ் பண்ணுவாங்க. இப்படிப்பட்டது தலை இருக்கும், வால் இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கு மேல அது வேற எதுவும் கரண்டி தான் அது, கரண்டி தான் அது. ஏய் எப்பறா கரெக்ட்டா சொல்லிட்டாங்க. தலை இருக்கும், வால் இருக்கும். சரி சபாஷ். முக்காவேலு கூட ஒரு இது சப்ளை. யாரு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ரெட்மி போன். ஆமா, ரெட்மி போன் கொடுக்குறோம், பாத்துங்க. ஓகே சரி. அப்புறம் அப்புறம் வந்து நீங்க தான் கேட்கணும். உங்களுக்கு ஒரு பாயிண்ட், எனக்கு ஒரு பாயிண்ட். அதாவது நெத்தியிலே நாவுடையார் உண்ணவாதார். எது? நெத்தியிலே நாவுடையார் உண்ணவாதார் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இதை பற்றி சொல்றாரு. அந்த கோரை மண்டி கிடக்குது, குளத்துல கோரை மண்டி கிடக்குது. அந்த கோரைகிட்ட பார்த்து ஒருத்தர் மீன் என்ன சொல்லுது, உன்னை நெத்தியிலே நாவுடையார் உண்ணவாரான்னு சொல்லுது. அந்த நெத்தியிலே நாவுடையார் யாரு? பாம்பு. கோரையை வந்து பாம்பாட்டிக்கும். பாம்பு இல்ல, இது ஆடு. ஆடும் கிடையாது. நெத்தியில இல்ல, மாடும் கிடையாது. அதுக்கெல்லாம் நாவு நெத்தியிலையா இருக்கு. ஆட்டுக்கும் கிடையாது, மாட்டுக்கும் கிடையாது. நெத்தியில நாக்கு உள்ளது என்ன? என்ன பொருள்? என்ன பொருள் உங்களுக்கு இல்லை? நிச்சயமா தெரிஞ்சிருக்கணுமே, தெரிஞ்சிருக்குமே, கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருமே. நெத்தியில நாவுடையார் அது என்ன கேட்டா குழு நான் கொடுக்கவா? நெத்தியில இல்ல, நெத்தியில நாவுடையார் நான் குழு கொடுக்கவா? அது என்னன்னா அசஞ்சி அசஞ்சி நடப்பாரு அவரு. நெத்தியில நாவுடையார் அசஞ்சி அசஞ்சி நடப்பாரு. இல்லையே, அசஞ்சி தவளை நடப்பாரு கிடையாது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். டேர் யூ ஆர் கரெக்ட். அதான் யானை தான் நெத்தியில நாவுடையார். பூனைக்கு 6 கால் நான் சொன்னேன், நீங்க நம்புவீங்களா? பூனைக்கு 6 கால். சரி கேளுங்க. ஒரு முட்டை. சரி. முட்டை. சரி. முட்டை. முட்டைய வந்து சரி மண்ணு கடியில புதைச்சு வைக்கிறாங்க. சரி. அந்த முட்டையில இருந்து நிறைய நம்மளுக்கு முட்டை கிடைக்குது. என்னது? அது தென்னை மரம் தான். ஏய் எப்பறா? அது அப்படிதான்டா. 2 உங்களுக்கு 2 எனக்கு 2. ஓகே கேளுங்க. சரி. அது வந்து பூனைக்கு 6 கால் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா, நம்ப மாட்டீங்களா? பூனைக்கு 6 கால். உங்க வீட்டுல பூனை வளர்க்குறீங்க, அதுக்கு எத்தனை கால்? 4 கால் தான் இருக்கு. நான் சொல்ற பூனைக்கு 6 கால். பூவோட நெய். பூனைக்கு 6 கால். பூனைக்கு 6 கால். இல்லையே, பூனைக்கு 6 கால். இது புதுசா 6 கால். இந்த வார்த்தையிலேயே வருது, பூனைக்கு 6 கால். பூவா? பூனைக்கு 6 கால். நக்கி. பூவை நக்கிறது எது? பூவை நக்கிறது எது? வண்டு. வண்டுக்கு 6 கால். அதான் பூனைக்கு 6 கால். அது அப்படிதான். சரி. உங்களுக்கு 3 எனக்கு 2. சரி சரி. நீங்க கேட்கல, நாங்க கேட்கணும். அப்ப சரி கேளுங்க. என்ன கேக்குறது? டக்குனு மைண்ட் வர மாட்டேங்குது. கொஞ்சம் தட்டி எடுப்போம், தட்டி எடுப்போம். ஓகே. ஒரு இல்ல ஒரு குளம். இவ்வளவு பெரிய குளம். சரி. இவ்வளவு பெரிய குளம். சரி. அந்த குளத்துல வந்து சேப்பு கலர்ல இருக்கும். அந்த குளம் சேப்பு கலர்ல இருக்கும். சரி. அந்த குளத்துல வெள்ளை கலர் தாமரை இலை. சரி. என்னது? சேப்பு குளத்துல வெள்ளை தாமரை இலை. வெள்ளை தாமரை. சேப்பு குளத்துல வெள்ளை தாமரை. தாமரை இலை. இலை வட்டமா இருக்கும்ல இலை. அது வந்து விருந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டா வைப்பாங்க. அப்பளாண்டி. யாரு சாமி இவரு? எனக்கு 3 பாயிண்ட் தானே? எனக்கு 3 பாயிண்ட், உங்களுக்கு 4. எனக்கு 3, தாத்தாக்கு 4. ஐயோன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. அவ்வளவுதான். நீங்க சொல்லுங்க. சரி. அப்புறம் என்னன்னு கேட்டா, யானைக்கு கால் 17. யானைக்கு முதல்ல பூனைக்கு வச்சோம்னா இப்ப யானைக்கு கால் 17. அது வேலையும் சேர்த்து என்னீங்களா? யானைக்கு கால் 17. தெரியலப்பா. 17 கால். 17
கால் யானை. 17 கால் எத்தனை கால் எவ்வளவு வரும்? 17 கால் 16 கால் 4. 17 கால் எத்தனை வரும்? 17 கால் 5. 17 கால் 16 கால் 4. 16ல வந்து பாதி 8, 8ல பாதி 4. 16 கால் 4. அப்பனா வந்து 17 கால் எத்தனை? 17 கால் வந்து இந்த வார்த்தை வர மாட்டேங்குது. 8 இல்ல 9. 16 கால் 4. 17 கால் 4 கால். 16 கால் 4யா? 17 கால் 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 4 கால். பூனைக்கு 4 கால். தண்டி அவ்வளவு தண்டி. நான் இப்போ ஒரு கதை கேக்குறேன். இது என்ன? 1. இல்ல இல்ல, இது வந்து மேக்ஸ்ல பார்க்கணும். மேக்ஸ்ல 1 தான் வரும். ஆனா மேக்ஸ்ல வந்து அளவுல பார்க்கணும். என்னது? ஒரு விரல் தான் காமிக்கிறேன். ஒரு விரல்னா சரி ஃபுல்லு. சரி. பழம் 1. சரி. இதுல பாதி. சரி. அரை. எப்ப அரைஞ்சோட ஒரு இருந்தாலும் எப்ப இல்ல குவார்ட்டர். குவார்ட்டரா? ஹாஃப் தானே வரும். ஹாஃப். இல்ல இதுதான் ஹாஃப். சரி. இது அவ்வளோ குவார்ட்டரு. இது இது அது என்னது? ஹாஃப். இன்னும் கொக்கு மாதிரி தெரியுது. ஹாஃப். ஹாஃப் அது. சரி சரி. தமிழ்ல தமிழ்ல ஐயோ அரை போங்கான்னு நம்மகிட்ட இந்த வாச்ச மொழியே அடிப்படியா. நம்ம தம்பி தான் ஒரு. உங்க தம்பி அவரு. சரி சரி சரி. ஓகே गाइस. தம்பிங்கிறீங்க, மூஞ்சிய பார்த்தா பொட்டை குட்டி மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கு மண்ட குட்டி. சரி. Thank you for watching. இந்த வீடியோ fully entertainment. Disclaimer, fully entertainment. யார் மனதை புண்படுத்துவதற்கு இல்ல. சோ ஜாலி தான். ஜாலி ஃபன்னி வீடியோ. வாழ்க்கை என்பது ஜாலி, அது வாழ்ந்து பார்த்ததே ஜோலி. ஓகே. Thank you for watching. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோஸ்வா, எங்கள் தாத்தா, என் தம்பி ஜோயல். தாத்தாவுக்கு வந்து ஒரு அடைமொழி கொடுத்தியா சொல்லியா? தத்துவ தமிழ்னு சொல்லியிருக்கீங்களா? பூனை. ஓகே. Thank you for watching. Thank you. நன்றி. பிரணாம். நமஸ்தே. வணக்கம்.